இருக்கு. ஸோ நாளைக்கு தேவையான ப்ரொடக்ஷன் சைடில் ரெடி ஆகி அதுக்கடுத்து போக ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்கில்லு தனியாக செயல்படும் போது மட்டும்தான் உங்களை பற்றி உங்களுக்கு ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போலாம் சொல்லியிருக்கேன். மல்டி டாஸ்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து ஒரு டீமாக இருக்குன்னா டீமில் வந்து ஆட்கள் கம்மியாகல வந்து நம்மள ஒரு பயம் வந்துடும், நம்மளால் தனியாக பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். ஸோ நம்மளோட அந்த கெப்பாசிட்டி என்னங்கிறதே கடைசி வரை தெரியாமல் போயிடும், கூட ஆளே அதிகமாக இருந்தாங்கனாலும். ஓகேங்களா, உங்களோட தனித்திறமை என்ன, உங்களுக்கு எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க, சர்வை பண்ண மேலும் மேலும் சர்வை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தனியாக செயல்படும் போது மட்டும்தான் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். எல்லாம் மற்றவங்க கூட இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து உங்களை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. ஓகேங்களா, எல்லாரும் ஒன்றா இருக்கோம், ஒரே ஆட்டில் ஒரே அந்த இதில் போகிற மாதிரி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி க்ரோத்துங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், நிறைய நாலேஜ் கேதர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நிறையா விஷயங்கள் நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒர்க் நீங்கள் வந்து இந்த மேனேஜ் பண்ணுற ஸ்கில்லு, ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் வந்து மல்டி டாஸ்கிங், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே வந்து மோட்டிவேட்டாக இருக்கணும். ஏன்னா வந்து எப்பவுமே டிஃபிகல்ட்டியான சுச்சுவேஷனில் வந்து ஒரு பெரிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் வேலை தெரிஞ்சாலும் என்ன தான் பண்ணாலும் அந்த மனசு நெகட்டிவ்னு ஒன்று வந்துருச்சு வச்சுங்களேன், டோட்டலி நம்மளை கொலாஸ் பண்ணிடும். நீங்கள் டேவே ரொம்ப வந்து நல்லாவே இருக்காது. நீங்கள் உங்கள் வேலையே இல்லைனாலும் உங்களால் வேலையை பார்க்க முடியாது. அது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய ஷெஃப்ஸுக்கு நல்லாவே தெரியும். வேலை கம்மியாக தான் இருக்கும், பட் ஒன்ஸ் மைண்டு மாறிடுச்சு, அன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா அன்னைக்கு நாளே வேஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு நீங்கள் புஷ் பண்ணாலும் மைண்ட் அகைன் அந்த நெகட்டிவ்லேயே போய்கிட்டே இருக்கும், வேலையே ஓடாது. ஸோ அதனால தான் திரும்பி சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அப்பார்ட் ஃப்ரம் த ஒர்க். ஸோ இந்த இதுலேயும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம லாங் டைம் சர்வை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்படி அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள். நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காண்டி இந்த வீடியோவில் சொல்லலை. ஸோ அந்த மல்டி டாஸ்கிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் சொல்கிறது தான் சொல்கிறேன். ஸோ நான் சும்மா அந்த ரெசிபி அந்த தியரி அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏன் நிறைய பேர் ஓடுறாங்க இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி விட்டுருமா, ஏன்னா வேலைகள் அதிகமாக இருக்கும், நமக்கு பயம் வந்துடும், நம்ம கெப்பாசிட்டி தெரியாமல் வந்து இதுதான் நம்மளோட கெப்பாசிட்டி நினச்சிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இது நமக்கு வேலைக்காக சொல்லி ஓடிவோம். பட் அதை தாங்கிட்ட தனி அதுக்கடுத்து போக ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்கில்லு உங்களுக்கு வளர உங்களுக்கு பயங்கிறது கிடையாது. நீங்கள் எவ்வளோ என்ன இதனாலும் வந்து நீங்கள் தனியாக சர்வை பண்ணவும் அதை ஒர்க் பண்ணவும் கற்றுக்குவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா, இந்த வீடியோ மூலமாக வந்து எதனால் இந்த வீடியோ நான் போடுறேன்னா, ஒரு காலத்து இதெல்லாம் நான் தெரியாமல் இருந்தேன், எனக்கு இதெல்லாம் யாரும் சொல்லவே இல்லை. ஸோ உங்களுக்கு சொல்லியிருந்தா பெட்டர், பட் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக அது ஒரே ஹெல்ப் பண்ணணும். நான் இதே மாதிரி 3 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா டெஃபினெட்லி இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வருங்கிறத நம்ம அப்பயே ரெக்டிஃபை பண்ணிட முடியும். ஓகேங்களா, ஸோ ஓகே இதெல்லாம் வரும், ஓகே இண்டஸ்ட்ரிக்குள்ள புதுசாக வரும்போது இந்த இன்னல்கள்லாம் வரும், சந்திச்சு தான் அவனுங்கிற அந்த மைண்ட் செட்டு நமக்கு ரெடி ஆயிரும். யாருமே எதுவுமே சொல்லாமல் இன்ஸ்டாகிராமில் 2 ரீல்ஸை பார்த்துட்டு ஓகே லைஃப்னா இப்படி தான் இருக்கும் போது ஷெஃப் லைஃப்னு அப்படின்னு நினச்சிட்டு ரியாலிட்டியில் வரும்போது டோட்டலி நம்ம மனசு ஏற்றுக்காதனால தான் நம்ம நிறைய பேத்தால வந்து அந்த ரியாலிட்டியில் நம்மளெல்லாம் வாழ முடியலை. இதான் உண்மை. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் நானே அப்படிதான் லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு நம்ம வந்ததுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. பட் ரியாலிட்டி, ஸோ ஃபேமிலி, ஸோ லைஃப், அந்த ஒர்க்கு, அது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரியல் லைஃப்லாம் இப்படி தான் இருக்கும், ரியாலிட்டி இப்படி தான் இருக்கும். ஸோ நான் காட்டுறேன் நான் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கேங்கிறது, அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே ஏன் மல்டி டாஸ்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மல்டி டாஸ்கிங் பண்ணுறப்ப எல்லா ப்ராடக்ட்டும் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ ஒன்று சொதப்பினாலும் நல்லா இருக்காது. நீங்களா உங்களுக்கு அந்த பிலீவ்னஸ் என்னால் முடியும் அந்த இது இருந்தால் பண்ணலாம். ஓகேங்களா, இல்லைன்னா கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பை ஸ்லோவாக அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அது ஒரு ஸ்கில் கண்டிப்பாக தேவை. ஸோ நான் காட்டுறேன், உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன் என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத. ஸோ ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னு பார்த்துக்க. நான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிரெட் ரோல் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, நான் இதை அப்படியே கட் பண்ணி டிவைட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் மறுபடியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரெட்ஸு இது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ பிரெட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் ரெடி பண்ணி எடுத்து வச்சேன். சவுண்டு கூட கேட்கும், சவுண்டை ஃபீல் பண்ணலாம் நீங்கள் வந்து அது அந்த ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணுற பெட்டில் அந்த சவுண்டு வரும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு தேவையான ப்ரொடக்ஷன் சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து பல்க் பெர்மெண்டேஷன் 16 மணி நேரம் உள்ளே வைக்கணும் வாக்கின்ல. ஸோ இதெல்லாம் பெரிய ப்ராசஸ். ஸோ நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், நெக்ஸ்ட் என்னங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த அடுத்து பிரேக்ஃபாஸ்ட், காலையிலுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான க்ரோசான்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதான் ப்ரூஃபிங் ஏற்றணும். ஸோ இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் நமக்கு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வேலைகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் உங்கள் மைண்டை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணி கான்சென்ட்ரேஷனோட வேலை பார்த்தா மட்டும்தான் அந்த மல்டி டாஸ்கிங்கில் பிளான் பண்ணி வேலையை முடிக்க முடியும். இல்லாட்டினா கொஞ்சம் மைண்டு சொதப்பிடுச்சு அப்படின்னா வந்து நம்மளால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிறத நான் சொல்ல வரேன். இந்த அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கு, எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் பேக் பண்ணி இப்போ தான் இறக்குனேன்.
ஸோ இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னா இன்னைக்கு நான் ஒரு ஆள் தான், பட் வந்து என்ன ஒரு ஆள் தான் இவ்வளோ வேலை பார்க்க முடியாதுன்றதுன்னா ஸோ இது நம்ம பொசிஷனுக்கும் நல்லது கிடையாது. ஸோ அப்படி சொல்லவும் கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா. ஸோ நம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நம்மளால முடிஞ்சாலும் நல்லா பெஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ அதனால இப்படி தான் இருக்கும் லைஃப், இப்படி தான் இருக்கும். இவன் நிறையா பேத்துக்கு இப்படி தான் இருக்கும் லைஃப்னா. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ முடிஞ்ச அளவு நம்மளோட அந்த ஸ்கில்லு எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க பாருங்க, ஓகேங்களா. என்னைக்குமே வந்து நம்மளோட குவாலிட்டியை தினமும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். நான் இது சொல்றது கரெக்டாக எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் நல்லா தான் இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து யாருக்காவது ஒரு வகையிலையாவது லைஃப்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்பி தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். மிச்சப்படி நானே அந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் என்னோட இதுல அனுபவத்துல நான் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேனோ அதை நான் அப்படியே சொல்றேன். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.